ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏ ஸ்கொயர். ஜனநாயகன் அண்ட் பராசக்தி இந்த ரெண்டு படமும் பொங்கலில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஆக போகுது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அதில் ஒரு நல்ல விஷயமா நம்ம நினச்சிட்டு இருந்தது என்னன்னா, 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது ஜனநாயகன், பராசக்தி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் அதில் மண்ணள்ளி போடுற மாதிரியான விஷயத்த பராசக்தியோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பண்ணியிருக்காங்க. தென் இது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கலி ஒரு சில விஷயங்கள், ஒரு சில மாற்றங்கள், நிறைய ஈடுபாடுகள் இந்த பர்டிகுலர் பொங்கல் கிளாஷை வந்து டிசைட் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் இப்போ ஜனநாயகனுக்கு எதிராக மாறிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் என்ன ஏது அப்படின்றத ஓவராலா இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்த்துடலாம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இனிஷியலி பராசக்தி ஜான்வரி 14 தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறதுக்காக செட் பண்ணியிருக்காங்க. பட் 1 இயருக்கு முன்னாடியே பொங்கல் ரிலீஸ் அப்படின்றத வந்து ஜனநாயகன் டீம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் ஓகே, ஒரு 1 வீக் கிட்ட வந்து கேப் இருக்குது. நிச்சயமாக இது வந்து பெரிய லெவலில் 2 படத்துக்கும் இந்த டேமேஜை ஏற்படுத்தாது. கலெக்ஷன் வைஸாக இருக்கட்டும், கிரிட்டிக்ஸ் வைஸாக இருக்கட்டும், 2 படமும் ஓரளவு சர்வைவ் ஆயிரும் இந்த பொங்கலில் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். பட் இப்போ திடீர் மாற்றம் பராசக்தி டீம்லேருந்து. அது என்னன்னா, 14ஆம் தேதி படம் வந்து ரிலீஸ் ஆகிறதா இருந்ததுல அதை வந்து ப்ரீபான் பண்றாங்க. 10ஆம் தேதி கிட்ட கொண்டு வராங்க. லிட்ரலி வாரிசு துணிவு படத்துக்கு நடந்த அதே விஷயம் தான் வாரிசு துணிவு படத்துக்கும் இதே மாதிரி தான் நடந்தது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் தேதி வந்து வாரிசு ரிலீஸ் பண்ணலாம், 10ஆம் தேதி துணிவு ரிலீஸ் பண்ணலாம், இல்லைன்னா 10ஆம் தேதி வந்து வாரிசு ரிலீஸ் பண்ணலாம், 9ஆம் தேதி துணிவு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது. இது மாதிரி நிறைய டேட் சேஞ்சஸ்லாம் நடந்தது. அந்த நாட்கள் நமக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்தது. ஏன்னா தியேட்டர் பிரிக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவன் நடக்கும்போது. அப்படிப்பட்ட ஒரு இஷ்யூ இப்போ பராசக்தி வர்சஸ் ஜனநாயகனா மாறி இருக்கு. கண்டிப்பா பராசக்தி அண்ட் ஜனநாயகனா இதை நம்ம எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா ஆல்ரெடி பிக்சட் டேட் கண்டிப்பா தெரியும், ஜான்வரி 14. இது வந்து 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சைட்ல இருந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்போ ஏன் இப்போ ப்ரீபான் பண்ணணும் அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா உங்களுக்கு பொங்கல் ஹாலிடேஸ் தான் ஃபுல் ஃபோக்கஸ்ட் அப்படின்னா நிச்சயமா நீங்க அதெல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் 14 சூஸ் பண்ணிருப்பீங்க. அண்ட் உங்களுக்கே தெரியும், ஜனநாயகன்ற ஒரு பெரிய படம் வருது. ஸோ தியேட்டர் பிரிகிற பிரச்சனை வரும். நமக்கு அந்த ஒரு பிரச்சனை வேணான்னு தெரிஞ்சுதான் நீங்க 14 சூஸ் பண்ணிருக்கீங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ கிட்ட நெருக்கம் வரும்போது ஏன் அதை 10 வந்து ப்ரீபான் பண்ணணும் அப்படின்ற கேள்விகள் எழும்புதுல. அப்ப நிச்சயமா அது வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகன் அண்ட் பராசக்தின்னு எடுத்துக்க முடியாது. ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தியா அதை மேக் பண்ணதான் அவங்களே ட்ரை பண்றாங்க தான் நம்மள இதை கன்சிடர் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸே பார்ட்டியோட ஒரு பிரான்ச்சஸ் அதுல இருந்து இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ன்றது நமக்கு தெரியுது. பார்ட்டி இன்வால்வ்மெண்ட்டையும் தாண்டி அந்த படத்துல ஆக்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஆக்டர்ஸே இந்த கிளாஷை விரும்புறாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது குரூப் ஆஃப் பீப்புள் வந்து சேர்ந்து ஒருத்தர் இருக்கிற மாதிரியான விஷயம் தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. இதுல இன்னும் ஒரு சில நியூஸஸ்லாம் என்ன வந்துகிட்டு இருக்குன்னா, டிசம்பர் மந்த் 2 ஆடியோ லான்ச் நடக்க போகுது. ஒன்னு பராசக்தியோட ஆடியோ லான்ச், இன்னொன்னு வந்து ஜனநாயகனோட ஆடியோ லான்ச். ஜனநாயகன் ஆடியோ லான்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல ஆக்டர்ஸ், பெரிய லெவல்ல செலிபிரிட்டிஸ் யாரும் வரதா இப்போ வரையும் வந்து செய்திகள் வரல. பட் பராசக்தியோட ஆடியோ லான்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ரஜினி சார் அண்ட் கமல் சார் 2 பெரிய ஜாம்பவான்களை வர வைக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கிறதா சொல்றாங்க. தென் இது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சுல பராசக்தி, ஸோ அந்த படத்தோட ஹீரோ வந்து சிவாஜி சார், அவங்களோட ஃபேமிலியை வர வச்சு அங்க ஒரு மரியாதை நிமித்தமா அவங்கள கூப்பிட்டா ஒரு மரியாதை செலுத்துற ஒரு ஈவெண்ட் மாதிரி ஒன்று நடத்த போறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்படி ஒரு சில குரூப் வந்து போயிட்டு இருக்கு. லைக் அப்கமிங் ஆக்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன். பட் அவருக்கு இவ்வளவு நடக்குது ஃபார் ரீசன் என்னன்னா, அவங்க பக்கம் ஒரு பார்ட்டி பவர் இருக்கு அதனால. பட் இங்க ஒரு பவரும் இல்ல, ஜஸ்ட் அந்த ஒரு செலிபிரிட்டி அப்படின்ற அந்த ஒரு ஃபேஸ் தான், பீப்புள் சைடு இருக்கக்கூடிய ஃபேஸ் தான். ஆக்டர் சைடும் எந்த சப்போர்ட்டும் இல்ல, இண்டஸ்ட்ரி சைடும் எந்த சப்போர்ட்டும் இல்ல. கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா பீப்புள் சப்போர்ட்டை வச்சு மட்டுமே தான் அந்த படம் வரப்போகுது. இந்த பக்கம் அப்படி கிடையாது. இந்த ஒரு விஷயங்கள்னால வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா கோலிவுட் இண்டஸ்ட்ரிக்கு இது வந்து ஒரு பெரிய லெவல்ல ஒரு பிரச்சனையா போய் முடிய போகுது அப்படின்றது கிளியரா தெரியுது. இது விஜய்க்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அவருக்கு இதுதான் லாஸ்ட் பிலிம் அப்படின்ற இருக்கிற பட்சத்துல நிச்சயமா இதுக்கப்புறம் அவருக்கு இது பிரச்சனையே இல்லை, போய் தொலைது அப்படின்ட்டு அவர் போயிருவாரு. பட் சிவகார்த்திகேயனுக்கும் அதுல நடிச்சிருக்கக்கூடிய ஆக்டர்ஸ்க்கும் அந்த ப்ரொடியூசர் இந்த ஒரு சில குரூப் ஆஃப் சர்டன் பீப்புள்ஸ் இருக்காங்கல்ல, ஏன் ரிலீஸ் பண்ண தியேட்டர் குரூப்ஸாவே இருக்கட்டும், ஸோ இது மாதிரியான ஆட்களுக்கு மேபி ஃபியூச்சர்ல அது வந்து ஒரு பெரிய டிராபேக்கா அமையலாம். ஃபியூச்சர் சினிமாவை பொறுத்தவரையும், அவங்களோட ஃபியூச்சர் கரியரை பொறுத்தவரையும் அது எந்த அளவு ஒரு பெரிய செட்பேக்கா அமைய போகுது அப்படின்றது தெரியல. இன்கேஸ் பராசக்தி ஜனநாயகன் வந்து பாத்தீங்கன்னா பீட் பண்ணிருச்சுன்னா
நிச்சயமாக அப்படி தூக்கி விட்டுரும் அவங்களோட கெரியரை. இல்லைனா அது வந்து ஒரு பெரிய டவுன்ஃபாலை சந்திக்கலாம் மேபி அந்த குரூப். இப்படின்ற பிரச்சனைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. தென் இது மட்டும் இல்லாமல் தியேட்டரில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடக்கும், என்ன மாதிரியான சண்டை சச்சரவுகள் நடக்கும் அப்படின்றதெல்லாம் இப்போவே நம்மளால் இமேஜின் பண்ண முடியுது. ஏன்னா இவனுக்கு சும்மாவே ரீலீஸ் படத்துக்கே ரிவ்யூ சொல்கிறேன்ற பேரில் வெளியே பிரச்சனை பஞ்சாயத்துலாம் நடக்கும். இப்போ புது படம் ரிலீஸு கண்டிப்பாக பேசி வச்ச மாதிரி அந்த சைட்லேருந்து ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நெகட்டிவ் ரிவ்யூ சொல்கிறது, இங்கே இருக்க சில பேர் அங்கே நெகட்டிவ் ரிவ்யூ சொல்கிறது, தியேட்டர் வாசலில் சண்டை நடக்கிறது, இப்படியான பிரச்சனைகள் பஞ்சாயத்தெல்லாம் நிச்சயமாக நடக்கும்னு நான் நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்ப்போம். பட் இது வந்து கோலிவுட் இண்டஸ்ட்ரிக்கு ஹெல்த்தியான ஒரு விஷயம் இல்லை, அது மட்டும் எனக்கு கிளியராக தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு வந்து மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.